வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். என்னடா இன்றைக்கி எங்கேயோ புதிய இடத்துல நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கே நாங்கள் ஊருக்கு வந்தோங்க. இந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா மச்சான் ஊருக்கு வரேன்ட்டு அங்கே கேரளாவிலேருந்து வந்தாங்க அப்படின்னா அடுத்த நாளே இங்கே வந்துடுவாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கோழிக்கு வந்து ஒரு கூடு கட்டினாங்க. அந்த கோழி கூடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாம் வாங்க பார்த்துடலாம் போங்க. என்னடா கோழியெல்லாம் லைன் கட்டி நிற்கிது வரிசையா பாத்தியா? நம்ம கூட்டினுடைய மகிமை பாரு, லைன் கட்டி நிற்கிது எல்லாம் உள்ளுக்கு போகிறக்கு. ஆமாம் இது அரைச்சி பிடி. எப்படி இருக்கு? என்னது ஒரே பச்சை பசைன்னு கோழிக்கு குச்சி கட்ட மாதிரி இருக்குது. கோழி குச்சி கட்டி இருக்குதா? என்ன குச்சி கட்டி இருக்குது? கோழிக்கு வயசுக்கு வந்து திரட்டி பண்ணுவாங்கல்ல, திரட்டிக்கு வந்து குச்சி மாதிரி இருக்குதா? ஒரே பச்சை ஆமாடா, ஆமாம் சொல்ல மாட்டே, குச்சி மாதிரி இருக்குதா உனக்கு? அப்படின்னா இப்போ எங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முதலையாக கோழிக்கு திரட்டிக்கு குச்சி கட்டினது நம்மளதாக தான் இருக்குது. என்ன அப்போ எங்கள் நம்ம கோழிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் திரட்டி தான் போனி. எப்படி இருக்குது? எதில் அதெல்லாம் தாண்டாது, எல்லாம் மேலே அவ்வளோ வளர்த்து எங்கள் கோழி தாண்ட போகுது. பார்த்தீங்களா ஒரு ஆள் எப்படி சொல்லிடுச்சு பார்த்தீங்களா? ஏதோ எங்கள் கோழிக்கு சடங்குக்கு வந்துருச்சாமா, வயசுக்கு வந்துருச்சாமா, அதுக்கு நான் குச்சி கட்டி வச்சுருக்கேனாம்மா. அப்போ எப்பவுமே எங்கள் வீட்டில் கோழிக்கு திரட்டி தானுங்க. இந்தியாவிலேயே முறையில் தமிழ்நாட்டில் இதை இந்த செந்தில்குமார் அவங்க வீட்டில் தான் கோழிக்கு குச்சி கட்டி நாங்கள் திரட்டி வச்சுருக்கோம் எல்லா நாளும். இந்த கோழிகளுக்கு தானுங்க இந்த கூடு எடுத்துக்குது. அங்கே ஒரு செட் இருக்குது பாருங்க, அது ஒரு குரூப், அவங்க ஒரு ஃபேமிலி அங்கே இருக்காங்க. ஆமாங்க, ஒரு ஃபேமிலியே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் தனித்தனி வீடுங்க, ஒருத்தருக்கும் ஒரு வீடு. உள்ளுக்கு என்ன முறையில் இருக்குதுன்னு வந்து இன்னும் சத்தியம் உள்ள வந்து பார்க்கலீங்க. நான் உள்ளெல்லாம் வெறும் கோழி அசிங் பண்ணி வச்சிருக்கேன். நான் உள்ள வரேன். க்ளீன் நடக்குதுங்க, ஒரு ஆள் க்ளீனிங் பண்ணிட்டு இருக்கு. அத்தை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்க கோழியெல்லாம் என்ன நிறைய இருக்குங்க, எல்லாம் அந்த டைம் ஆச்சுன்னா தான் வரும். மாடு பார்த்தீங்கன்னா ஒரே மாடு தாங்க இருக்கு. சோளக்கருது சாப்பிட்டு இருக்குது. அது சோளமா? அது சோளக்கருது உள்ளுக்கு வேற சாப்பிட்டு வருதா கொத்து கொத்து. ஐயோ என்ன சோளக்காட்டுக்குள்ள இருக்குங்க நிறைய கோழி இவ்வளோ இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி இல்லைங்க, அவர் மட்டும்தான் சிங்கிள் ராஜா. இல்லை இது குட்டி ராஜா, பூஜை ராஜா குட்டி மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரே குட்டி தானாங்க. இது வந்து இதோட அம்மா இருக்குது, அது பூனைக்குட்டி. அது சரி, ஓ அப்படி உங்களுக்கு ஃபேமிலியே தான் இருக்காங்களா? ஒரு குட்டி தானா? அது எப்படி? அது ஆசைரி ஓட்டுறது. ஏது உள்ள எப்படி இருக்குது? முதல் 2 இருந்தது. ஆமாம், உங்கள் மாமியாத்தாளுக்கு குஞ்சு கோழி தனியாக உள்ளு கூடணுன்னாங்க. அப்புறம் அதுதான் அப்புறம் போன வாரத்தில் வந்து செஞ்சு இங்கே வருது வலை மாதிரி. அங்கே இது கடிச்சுமில்ல பூனை தாண்டா இருக்கிறதுக்கு கேரளாவில் ஜனலுக்கு அந்த வலை போட்டு மேலது கிளர் கிடச்சாச்சு. லைட் அங்கே இருக்குதுடா, அங்கேருந்து வெளிச்சு வரும். இதுக்குள்ள லைட்டு அங்கே இருக்குது. கலர் லைட்டு அதான் சீரியல் செட்டு மைக் செட்டு முன்னாடி 2 வாழை மரம் கட்டின்னு வச்சுக்க. ஆமாம், திரட்டி தான் கன்ஃபார்ம் ஆகி கோழிக்கு திரட்டின்னு ஆளை பாடுறான் பாருங்க. இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்ததுக்கு லைட் வேணுமா? அதில் கலர் லைட் வேணுமாம்மா. கோழி சந்தோஷமாக டான்ஸ் ஆடுது, அப்படியே என்னது பிரேக் டான்ஸ் ஆடுது, அதுக்கு கலர் லைட் போடுறாங்க. இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்ததுக்கு இந்த ஆள் பாருங்கள் என்னென்னலாம் கேட்குதுன்னு. அதுக்குள்ள உள்ளுக்கு போய் பார்க்குறேன், அதுக்குள்ளே தடுத்து இருக்கிறது. அதுக்குள்ள ரூம் தடுத்து வச்சுருக்கோம்ல. இதுக்குள்ள ரூம் தான், இதுக்குள்ளேயுமே 2ஆவது அடிச்சாச்சு. இதுக்கு மேலே வேணால் தாண்டிடுமான்னு தெரியல. 4 ரூம் ஆயிடுச்சுங்க. முதல்ல 2 ரூமாக இருந்து இப்போ 4 ரூமாக பண்ணியாச்சுங்க. இதானுங்க 2 வாரமாக 2 நாளாக வந்து எனக்கு இதே வேலைங்க. இப்போ என்ன பண்ண முடுக்குனா தான் போகுமா? பிடிச்சி உள்ள கூடுறது இல்லையா? அப்பா எது பிடிச்சி விட்ற மாதிரி இருந்தால் கம்முன்னு போயிரு. அப்பா எது சிங்க குட்டியாடு துள்ளி வந்து பிடிச்சி விட்ற மாதிரி இருந்தால் கம்முன்னு போயிருக்கு. அப்போ ஆமை குட்டியாடு நடந்துக்கிட்டு எங்கே போய் பிடிச்சி உள்ள ஓடுறது? போய்க்குமா இப்படியே சிவக்கட்டில் முடிக்க விட்றதா? ஆனால் ஒன்று ஒரு 2 நாள் போயிடுச்சுன்னா பழகிடுச்சுன்னா போயிருமா? ஏது அந்த பெரிய கோழியிலா?
அப்படியா? சரி, ட்ரைனிங் கொடு. நீ தான் ட்ரைனிங் கொடுக்குற டீச்சர். உள்ளே வழி காமிச்சு ஓ 2 நாள் உள்ளுக்கு பிடிச்சி போட்டுட்டு இருக்கிறனால பழகிச்சு. இப்போ முடுக்கினா போயிருதா? தானே போய்க்குதா? சரி சரி சரி, பரவாயில்ல. ஓட்டிட்டு போட்டு. இந்த கோழிக்கூண்டு உருவான விதம் பார்த்திங்கன்னா, ஆசாரியார் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க கோழிக்கூடுங்கிற பேரில். அதையை வந்து மாற்றி எப்படி மச்சான் வந்து அதை ரெடி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே தோட்டத்துக்கு வந்துருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து நேற்று நைட்டு வந்துட்டு அங்கே தாராபுரத்துக்கு வந்துட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். தோட்டத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இடையில ஒரு வீடியோவில் ஓட்டிருப்பேன். அப்படி கோழி வந்து கூடு அடிக்கணுன்னாங்க. பக்கத்தில் தோட்டத்தில் வெள்ளாமைக்கெல்லாம் கோழி ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே போய் எல்லாம் வெள்ளாமையெல்லாம் பறித்து இது பண்ணுது, சோளமெல்லாம் போட்டுக்கெல்லாம் பொறுக்குது அப்படின்னு சொல்லி வலை அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கட்டி வச்சுருந்ததுங்க. அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். கட்டி நிறுத்தி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வலை மட்டும் அடித்தா போகுதுன்னு. அதே மாதிரி வலை பார்த்தீங்கன்னா நான் கேரளாவிலேருந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பிளாஸ்டிக் பைப்பரில் வலை இருந்ததுங்க. வேறு ஒரு தேவைக்காக அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருந்துங்க. சும்மா தான் கிடந்து மேலே ஓட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாலுமே இது வந்து ஹைட் பத்தலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில கூப்பிட்டுருந்தாங்க அப்பா அம்மா, இது வளர்த்தி பத்தல சாமி, கோழியெல்லாம் வெளியே தாண்டி போயிடுது பழி கோழிங்கிறனால வேறு ஏதாச்சும் பண்ணோன்னாங்க. அப்புறம் சரி நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் போன தடவை வந்தப்போ நான் கூப்பிட்டு வந்தப்போ நான் மிஷின்லாம் கொண்டு வந்துருந்தேன்னு சொல்லியிருந்தேங்க வீடியோவில். நான் வந்து செஞ்சு ஆரம்பினேன். இங்கே இருக்க கார்பெண்டர் வந்து செஞ்சுட்டு இருக்கானாங்க. நான் நல்லபடியாக செய்வேன்னு நினச்சினுங்க. இப்போ பாருங்கள் அவங்க செஞ்சுருக்கிற வேலையை பாருங்கள். ஸ்டீப்பர் பார்த்தீங்கன்னா மேலே வெட்டி கை இருக்குதுங்க. மேலே ஓடு போட்டுனது தான். கீழிருந்து நிலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே நிலத்துலேருந்து நிலத்தில் இங்கே ஒரு இதை வந்து பறைச்சி நட்டு மேலே வரைக்கும் வெட்டி கையில் கொண்டு போய் அங்கே வச்சு கட்டியிருந்திங்கன்னா நல்லா சப்போர்ட்டாக ஆடாதெல்லாம் கிடந்துருக்கு, ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்கு. இவன் பாருங்க துண்டு துண்டாக வந்து இருக்கிற டீப்பர் துண்டாக வெட்டி சும்மா உப்புக்கு வச்சு பாருங்க இது மேலே வச்சு பாருங்க ஆலப்பழ கல் மேலே சும்மா வச்சு இந்த வலையினோட ஸ்ட்ராங்கில் தான் நிற்கிதுங்க. அந்த மாதிரி வச்சு இது பண்ணிட்டு போயிருக்காங்க. உலகத்தில் அந்த மாதிரி கார்பெண்டர் எவனா செய்வானுங்களா? எங்கள் ஊர் கார்பெண்டர் தான் இதெல்லாம் செய்வானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் கேரளாவிலேருந்து அதை கொண்டு வந்துருந்துங்க. அந்த இது மாதிரி பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இங்கே புதுசாக கட்டும்போது மறைச்சி கட்டிகிட்டு இருப்போம் இல்லைங்க. நம்ம ஒரு இது மாதிரி மறைச்சி கட்டுவோம். ஒரு பச்சை கலரில் ஸ்க்ரீன் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அந்த இது நான் கேரளாவில் இருந்தது. திருவனந்தபுரத்து நான் கையில் கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செடி நர்சரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட்டுவாங்க நிழலுக்காக. அந்த இது கொண்டு வந்தேன். இப்போ சுற்றி கட்டலான்னு பார்த்தா என்னால் முடியாத அளவுக்கு எங்கள் கார்பெண்டர் வேலை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் வந்து இந்த வேலையை நான் செய்யணும். சப்போர்ட் கொடுத்து வளர்த்து என்ன இது பண்ணணுங்க. சப்போர்ட் எல்லாம் கொடுத்து கட்டி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எங்கள் கார்பெண்டர் இங்கே ஆசைன்னு சொல்லுவாங்க. ஆசைன்னு சொன்னது அம்மாவுக்கு தெரியும். ஆசையர் கூட்டம் வந்து கீழே அந்த வலையை அடிச்சுட்டு போயிருந்தானுங்க. இப்போ நான் பாருங்க அங்கேருந்து திருவனந்தபுரத்து கொண்டு வந்து மேலே 10வது நாள் மேலே ஒரு சாக்கு அடிச்சு விட்டேன். பாருங்கள் உள்ளுக்கு எப்படி வெளியெல்லாம் சுற்றி எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா இது பண்ணி எல்லாம் அடிச்சு விட்டாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சப்போர்ட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் பைப் விட்டு தான் வெட்டி கையில் வரைக்கும் வச்சு கட்டி நல்லா இது பண்ணிவிட்டு கோழி எவ்வளோ தூரம் பறந்தாலும் பறக்க முடியாத அளவுக்கு மேலே வரைக்கும் ஏற்றி இது பண்ணிட்டு அதே மாதிரி உள்ளிக்கு அதே மாதிரி தானுங்க ஒரு பிரிவு அதே மாதிரி இது பண்ணிட்டேன். பாருங்கள் உள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா தடுத்து ஒரு இது இந்த சைடு ரெண்டு ரூம் மாதிரி இருக்குதுங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ரூமு 2 இது மாதிரி தடுத்து இது பண்ணி இருக்குதுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 3 கால் வந்து சப்போர்ட் கொடுத்து மேலே வரைக்கும் இந்த சைடு மேய்ச்சி விட்டேன். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஆசையர் செஞ்சதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருந்தீங்க? இந்த ஆசையர் செஞ்சதுக்கப்புறம் இந்த வலையை என்னை வாங்கிட்டு சொன்னீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தீங்க? மேலே போட்டு மேலே அப்படி விரிச்சு விட்டு ஆணி அடிச்சு கட்டிடலாம். இது இந்த பச்சை ஓலை இந்த இதோட மேலேயா? அப்புறம் உள்ளே கோழி இப்போ எப்படி உள்ளே குமிச்சிட்டே போவீங்களாக்கு? அப்படி குமிச்சிட்டே போய் பிடிச்சிக்கிறதே. நல்ல ஐடியா. இது எப்படி இருக்குது? அதை விட இது நல்லா இருக்குது. அதை விட தானே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி. ஆமாம், இப்போ என்னை வர சொன்னீங்க. இப்போ என்ன வேலை இருக்குதுங்க? வந்து அந்த ரூமை 2ஆக தடுப்பு இங்கே உள்ளுக்கு எப்படி என்ன அனுப்போம்? இப்போவே 2ஆக தடுத்து இருக்குது. இப்போவே 2 ரூமாக இருக்குது. எப்படி இப்படி இது மட்டுமா அதையுமா பார்த்துட்டிங்களா? அவன் செஞ்ச ஆசையரி செஞ்ச வேலையை இவங்க மேலே பந்தல் மாதிரி போடான்னு இருந்தாங்க. அவனை தாட்டி விட்டு போட்டு இப்போ நான் இது மேலே நல்லபடியாக இப்படியெல்லாம் செஞ்ச உருப்பாடு இவங்களுக்கு
ஐடியா பாருங்க. நீ இதையுமே வந்து இப்போ 2ஆ இருக்கிறதா இப்போ 4ஆ எடுக்கிறதா? 4 குஞ்சு கோழி 2 குஞ்சு கோழி போட்டுக்கலாம். 2 குஞ்சு கோழி. சரி, இதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணுற போகிறேன்? இது 2ஆ அடுத்து. சரி, அந்த சைடு என்ன விட போகிறேன், இந்த சைடு என்ன விட போகிறேன்? பெரிய கோழி, இந்த சின்ன குஞ்சு கோழி. இதுக்குள்ள பெரிய பெருசு ஒன்று, சாவல் இந்த மாதிரிலாம் அதில் விட்டுக்கிறியா? ஆமாங்க, பார்த்துக்கிட்டிங்களா? எங்கள் அம்மாவோட பயங்கரமான பிளானிங். முதல்ல ஆசாரி வந்தப்போ ஒன்றுமே இல்லை. ஆமாம், ஜாமானுமே ஒன்றும் இல்லாதனால இப்படி செஞ்சு வச்சுட்டு போயிட்டானா? இல்லை, இது டீப்பரில் இல்லாதனால. ஆமாங்க, நான் முதல்ல அவனைத்தான் சந்தேகப்பட்டேன். ஆனால் கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக செய்ய மாட்டானுங்க. செஞ்சால் செய்ய மாட்டேன். ஆனால் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, அந்த வெறுங்கையில் முளம் போட்ட கதை சொல்லுவாங்க பாருங்க. பூவே இல்லாத முளம் போட்டு அளந்து கொடுப்பாங்க பாருங்க, இந்த பூங்கிற மாதிரி. இவங்க வெறுங்கையில் வந்து முளம் போட்டு இது வந்தால் செஞ்சு விடனே இப்படி செஞ்சு கொடுக்க முடியும். பெரிய பேர் வச்சுருந்தா தானே ஒன்றுமே இல்லாத இருக்கிறத வச்சேன்னா அவன் செஞ்சு விட்டு போயிட்டானுங்க. அப்போ எங்கள் வீட்டில் இப்படி எங்கள் அப்பா அம்மா இந்த வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இதை தடுத்து கொடுக்கலான்னு வந்துருக்கணுங்க. இது தடுத்து கொடுத்த ஒருபாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபைனலாக ரெடியானது தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப உங்களை வந்து மீட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது, 4 தான் தடுத்த சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. அது உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேயே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 1K ஆகும்னு வந்து நாங்கள் இவ்வளோ ஒன்று கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 5 மாதமாட்டு ஆயிடுச்சு. 1K ஆகிறதுக்கு இந்த 2 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுதுங்க. இந்த வீடியோ ஓடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு வந்து 1K வரலைங்க, எங்களுக்கு வந்து 10K ஆகிற மாதிரி நீங்கள் டக்குன்னு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.